வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20, பயனில் சொல்லாமை. குறள் எண் 194. வணக்கம். பயனில் சொல்லாமை அதிகாரத்தின் 4வது குறள் இது. முந்தைய குறள்களில் வீண் பேச்சு ஒருவனது மதிப்பை எப்படி குறைக்கும் என்று பார்த்தோம். இக்குறளில் அத்தகைய பேச்சு ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையே தடுத்துவிடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். பல பேர் முன்னிலையில் நாம் பேசும் ஒரு தேவையற்ற சொல் நம் எதிர்காலத்தையே எப்படி பாதிக்கும் என்பதை இங்கே காண்போம். நயன்சாரா நன்மையின் நீக்கும், பயன்சாரா பண்பில் சொல் பல்லார அகத்து. பல பேர் கூடியிருக்கும் சபையில் ஒருவன் பயனில்லாததும் பண்பற்றதுமான சொற்களை பேசினால் அது அவனை நீதி நெறியிலிருந்து விலக்கி அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் அடையவிடாமல் தடுத்துவிடும். ஒருவர் ஒரு நேர்முக தேர்விற்கு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அவர் கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்பந்தமில்லாத வீண் கதைகளை பேசினால் அவருக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அதுபோலத்தான் வாழ்க்கை பயணத்தில் பல பேர் முன்னிலையில் நாம் பேசும் வீண் பேச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளையும் புகழையும் தடுத்து நம்மை தரம் தாழ்த்திவிடும். இன்று நாம் வீண் பேச்சு எத்தகைய இழப்புகளை தரும் என்பதை உணர்ந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.